எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்கோட ஸ்டே ரவுண்டுக்கான வேக்கன்சி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் 172 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவர்மெண்ட் காலேஜ் டீம்டு யூனிவர்சிட்டி என்ஆர்ஐ எல்லாமே சேர்த்து 172 சீட்டு வேக்கன்சியாக வந்திருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி, கவர்மெண்ட் காலேஜில் மட்டும் 31 எம்பிபிஎஸ் சீட்டு வேக்கன்சியாக வந்திருக்கு. இது வரைக்கும் நான் வந்து ஸ்டேட் கோட்டாலையும் சரி ஆல் இந்தியா கோட்டாலையும் சரி சீட்டே எடுக்கலை சார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சிங்களேன், எல்லாருமே இதுக்கு கலந்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் தெளிவாக எல்லாத்தையுமே சொல்லிடுறேன். கவர்மெண்ட் காலேஜில் எம்பிபிஎஸ் சீட்டு 31 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சியாக வந்திருக்கு. டீம்டு யூனிவர்சிட்டியில் எம்பிபிஎஸ் சீட்டு 103 சீட்டு வேக்கன்சியாக வந்திருக்கு. கவர்மெண்ட் காலேஜில் பிடிஎஸ் சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா 28 சீட்டு வேக்கன்சியாக வந்திருக்கு. டீம்டு யூனிவர்சிட்டியில் பிடிஎஸ் சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து நமக்கு 3 சீட்டு வேக்கன்சியாக வந்திருக்கு. என்ஆர்ஐயில் 2 எம்பிபிஎஸ் சீட்டு வேக்கன்சியாக வந்திருக்கு. என்ஆர்ஐயில் 5 பிடிஎஸ் சீட்டு வேக்கன்சியாக வந்திருக்கு. ஸோ இதுதான் நம்ம தமிழ்நாட்டில் டோட்டலாக 172 சீட்டு வேக்கன்சி. இந்தியா முழுக்க கவர்மெண்ட் காலேஜ் டீம்டு யூனிவர்சிட்டி எல்லாமே சேர்த்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 1232 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சியாக வந்திருக்கு. இப்போ நம்ம அதை தான் பார்க்குறோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், அதாவது நமக்கு வந்து டீம்டு யூனிவர்சிட்டி ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் சீட்டு ஓப்பன் கேட்டகரிக்கு 4 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஒரு கேட்டகரிக்கும் அங்கே போட்டிருக்காங்க, அந்தந்த கேட்டகரிக்கு மட்டும்தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணையில் காமிக்கும். இது வரைக்கும் நான் சீட்டே எடுக்கலை சார் அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். கவர்மெண்ட் காலேஜ்லேயே நிறையா வேக்கன்சி இருக்குது. இது வரைக்கும் காலேஜ் ஜாயின் பண்ணவங்க யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளே வர முடியாது. காலேஜ் கிடைச்சவங்களும் வர முடியாது. நான் ஸ்டேட் கோட்டாவில் வந்து 3rd ரவுண்டில் எனக்கு சீட்டு கிடைச்சிருச்சு, ஆல் இந்தியா கோட்டாவில் எனக்கு 3rd ரவுண்டில் சீட்டு கிடைச்சிச்சு, இங்கே வர முடியாது. இங்கே புதுசாக இது வரைக்கும் நான் சீட்டே எடுக்காமல் இருக்கேன் சார் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் வரலாம். அப்படி பார்த்தோம்னா எய்ம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் சீட்ஸ் மட்டும் வந்து எம்பிபிஎஸ்க்கு பாருங்கள் எவ்வளோ சீட் இருக்குது. பிசிக்கு அதுக்கப்புறம் அந்த பிசியில் வந்து பிசிக்கலி ஹேண்டிகேப்டு, அப்புறம் இடபிள்யூஎஸ், அதுக்கப்புறம் ஓப்பன் கேட்டகிரி எஸ்டி, இதில் ஒரு கேட்டகிரியும் இருக்குது. நல்லா பார்த்துக்குங்க. இந்த பிடிஎஃபோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், ஓப்பன் பண்ணி எல்லாருமே பார்த்துக்கலாம். செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ் சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1 சீட்டு வேக்கன்சியாக இருக்குது. அதே போல் செங்கல்பட்டு காலேஜ், கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ், இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜ் இதெல்லாம் சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜில் வேக்கன்சியாக வந்திருக்கு. அதே போல் நம்மளுடைய கவர்மெண்ட் காலேஜ் அரியலூரில் எம்பிபிஎஸ் சீட்டு வேக்கன்சியாக வந்திருக்கு கவர்மெண்ட் காலேஜில். கவர்மெண்ட் காலேஜ் ஓமந்தூராரில் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் சீட்டு வேக்கன்சியாக வந்திருக்கு. டெண்டல் நம்மளுடைய புதுக்கோட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா டெண்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 சீட்டு, அதுக்கப்புறம் அதாவது பிசிக்கும் ஓப்பன் கேட்டகிரிக்கு வந்து 5 சீட்டும் இந்த மாதிரியெல்லாம் வேக்கன்சி வந்திருக்கு. அதில் உங்கள் கேட்டகிரி என்னன்னு நீங்கள் பார்த்துங்க, சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம் நீங்கள். அதே போல் எம்பிபிஎஸ் வந்து கீழ்பாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சி வந்திருக்கு. அதே போல் கவர்மெண்ட் வந்து மோகன் குமாரமங்கலத்தில் சேலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சியாக வந்திருக்கு. புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் சீட்டு வேக்கன்சியாக வந்திருக்கு. அதே போல் வேலூர் மெடிக்கல் காலேஜில் சீட்டு எம்பிபிஎஸ் சீட்டு வேக்கன்சியாக வந்திருக்கு. ஐஆர்டி பெருந்துறை இதெல்லாம் வேக்கன்சியாக வந்திருக்கு. ஜேஆர் மெடிக்கல் காலேஜ் டீம்டு யூனிவர்சிட்டியில் 29 சீட்டு எம்பிபிஎஸ் சீட்டு வேக்கன்சியாக வந்திருக்கு. மதுரை மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ் சீட்டு வேக்கன்சியாக வந்திருக்கு. மதுரை அதிலே பார்த்துங்க கேட்டகிரி பிசினா அதில் ஓபிசி கேட்டகிரியில் வருவீங்க. அதாவது ஓப்பன் சீட்ஸுமே அவைலபிளாக இருக்குது. அதே போல் மீனாட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 7 சீட்டு எம்பிபிஎஸ் சீட்டு வேக்கன்சியாக வந்திருக்கு. அதே போல் பிடிஎஸ் சீட்டை பொறுத்த வரைக்கும் கடலூர் ராஜமுத்தையா டெண்டல் காலேஜில் வந்து கவர்மெண்ட் காலேஜில் அங்கே சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு அவைலபிளாக இருக்குது. அதே போல் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சவிதா டீம்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 சீட்டு எம்பிபிஎஸ் சீட்டு வேக்கன்சியாக வந்திருக்கு. ஸ்ரீ சத்யா சாயில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயுமே எம்பிபிஎஸ் சீட்டு 20 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சியாக வந்திருக்கு. ஸ்ரீ பாலாஜி டெண்டல் காலேஜில் அங்கே ஒரு சீட்டு வந்து வேக்கன்சியாக வந்திருக்கு. என்ஆர்ஐயில் வந்து ஸ்ரீ பாலாஜியில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே என்ஆர்ஐயில் சீட்டு வேக்கன்சியாக வந்திருக்கு. ராமச்சந்திராவில் வேக்கன்சி வந்திருக்கு. எஸ்ஆர்எம்மில் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் வேக்கன்சி வந்திருக்கு, பார்த்துக்குங்க. அதே போல் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு வந்து வேக்கன்சியாக வந்திருக்கு, பார்த்துக்குங்க. அடுத்து தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த டெண்டல் காலேஜ் நம்மளுடைய சென்னையில் உள்ளதில் அதுலேயுமே பிடிஎஸ் சீட்டு கவர்மெண்ட் காலேஜ்லேயே வேக்கன்சியாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் தாய் மூகாம்பிகையில் வந்து பார்த்தீங்கன்னா டீம்டில் வந்து ஒரு சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஸ்க்கு வேக்கன்சியாக வந்திருக்கு. திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜில் அதில் எம்பிபிஎஸ் சீட்டு வேக்கன்சியாக வந்திருக்கு. வேல்ஸ் மெடிக்கல் காலேஜில் ஒரு சீட்டு வேக்கன்சியாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் அவ்வளோதான். நம்மளுடைய பிஎம்கேவி மெடிக்கல் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா டீம்டில் 4 சீட்டு எம்பிபிஎஸ் சீட்டு வேக்கன்சியாக வந்திருக்கு. வேல்ஸில் 7 சீட்டு வேக்கன்சியாக வந்திருக்கு. ஸோ இந்த பிடிஎஃபை ஓப்பன் பண்ணி பாருங்கள். சார் நான் தமிழ்நாட்டில் பார்க்குறேன் சார், தமிழ்நாட்டில் மட்டும்தான் பார்க்குறேன்னா தமிழ்நாட்டை மட்டும் பாருங்கள் சார். பரவாயில்ல சார், தமிழ்நாடு மட்டும் நான் பார்க்கல, நான் எல்லா ஸ்டேட்டும் பார்க்குறேன்னா இந்த பிடிஎஃப்ல எல்லா ஸ்டேட்டுக்குமான இது இருக்குது. தெலுங்கானா இருக்குது, நீங்கள் உத்தரப்பிரதேஷ் போகிறீங்களோ இல்லை கேரளா போகிறீங்களோ எல்லாமே இருக்குது. இந்த பிடிஎஃப்பை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கலாம். சார் நான் எல்லா ஸ்டேட்டில் எங்கே வேணாலும் படிக்கிறதுக்கு நான் ரெடி சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பக்கத்தில் கேரளாவில் படிக்கலாம், இல்லை கர்நாடகாவில் படிக்கலாம், இல்லை ஆந்திராவில் படிக்கலாம். இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டும் நான் பார்க்குறதுக்கு நான் தயார் அப்படின்னா நீங்கள் இதை பார்த்துக்கலாம் எல்லாமே.
ஸோ டீம்டு யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் 20 லட்சத்துக்கு மேலே தான், 25 லட்சம் இந்த மாதிரி ஃபீஸ் வந்துடும். அது ஒரு வருஷம் நம்ம படிக்க போகிறோம்னு நினைக்காதீங்க. கிட்டத்தட்ட நீங்கள் படித்து முடிச்சுட்டு வெளியில் வர்றதுக்குள்ளேயே நீங்கள் வந்து 1 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு ஒர்த்தபுளா உங்களுக்கு உங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷன் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு முடிவு பண்ணணும். சும்மா வந்து ஏனோ தானோன்னு நான் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறேன், எனக்கு சீட்டு கிடைச்சதுக்கப்புறம் நான் போக மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அடுத்த வருஷம் நீட் எக்ஸாம் எழுத முடியாது. ஸோ இதெல்லாம் நிறைய சிக்கல் இருக்குது. நான் போன வீடியோவில் ஒரு விஷயத்த சொல்லலை. உங்களுக்கு சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஸ்டேட் கோட்டாலேயோ இல்லை ஆல் இந்தியா கோட்டாலேயோ 3rd ரவுண்டில் சீட் அலாட் ஆகிருந்தா நீங்கள் இங்கே வர முடியாது, இங்கே கலந்துக்க முடியாது. அப்படிங்கிறதான் ரூல்ஸில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, தேங்க்யூ வெரி மச். இந்த டேட்டின் அடிப்படையில் நமக்கு வந்து இப்போ 9ஆம் தேதி வரைக்கும் தான் டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளேயும் சாய்ஸ் ஃபில்லிங்லாம் பண்ணி முடிச்சிருங்க. 9ஆம் தேதி நமக்கு வந்து அன்னைக்கு நைட்டு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங்கு, சாய்ஸ் லாக்கிங் எல்லாமே பண்ணிடலாம். நவம்பர் 9ஆம் தேதி ரிசல்ட் நவம்பர் 12ஆம் தேதி கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. நவம்பர் 13லேருந்து 20ஆம் தேதிக்குள்ளே காலேஜ் ஜாயின் பண்ணணும். ஸோ இதில் ஏதாவது டேட்டு சேஞ்சஸ் வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இது வரைக்கும் காலேஜே ஜாயின் பண்ணல சார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச். பை.